ஓம் சாந்தி. 20/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்ம தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இன்றைய ஞான முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிற்கு சமமாக இறைவனின் உதவியாளர்களாக ஆக வேண்டும். பாபா சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்ய வருகின்றார். இப்ப கடவுளே இறங்கி இந்த சங்கமயுகம், புருஷோத்தம சங்கமயுகத்துல நமக்கு சேவை பண்ண வந்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு உதவியாளராக நம்ம இருக்கணும். பிரம்மா பாபா மாதிரி அவருக்கு சமமா நம்ம இறைவனுடைய உதவியாளரா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: இந்த புருஷோத்தம சங்கமயுகம் தான் அனைத்திலும் மகிழ்ச்சியானது மற்றும் நன்மையானது எப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமர்களாக ஆகின்றீர்கள். இந்த சங்கமயுக நேரத்துல தான் நம்ம ஆத்மாக்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே உத்தமர்களா ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. இந்த சங்கமயுகமே கலியுகத்தினுடைய கடைசியாக இருக்குது மற்றும் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட காலம்தான் இந்த சங்கமயுகம். இது கடவுள் ஆத்மாக்கள் பரமாத்மாவும் சந்திக்கிற யுகமா இது இருக்குன்னு சொல்றாரு. இந்த சமயத்தில் தான் பாபா குழந்தைகளாகி உங்களுக்காக ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார். இங்கே நீங்கள் மனிதனிலிருந்து இப்ப தேவதையாக ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் வேற எப்போதுமே இருக்கிறது இல்ல. மற்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி யாருமே கடவுளும் வரமாட்டாரு. மற்ற நேரத்துல இந்த யூனிவர்சிட்டியை திறக்கவும் மாட்டாரு. இது சங்கம யுகத்துல மட்டும்தான் நடக்குது. இந்த சமயத்தில் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகின்றது. இந்த சங்கம யுகம் முடியும் போது எல்லாருக்குமே, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நல்ல கதி கிடைச்சிருது. எல்லாருக்கும் சத்கதி கிடைச்சிது. நமக்கு ஏறும் கலையில போகும்போது உலகத்தாருக்கு நன்மை ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்ப ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டு முதலாவதாக நீங்க பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். ஏனென்றால் அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர். அவரை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாக சதோபிரதானமாக ஆவதுதான் உங்களுடைய குறிக்கோளாகும் சொல்லி சொல்றாரு. அவங்க உட்காரும் போது பாபா தான் நினைவு செய்கிறோம். பாபா நினைவு செஞ்சா ஏன் அவரை நினைவு செய்யறோன்னா, அவர் பதித்த பாவனை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவரை நினைவு செய்யறது மூலமா நம்ம தூய்மையாக சதோபிரதானமாக ஆவது தான் நம்ம குறிக்கோள்ன்ட்டு சொல்றாரு. சதோவரை ஆவது குறிக்கோள் என்பது கிடையாது, சதோ பிரதானமாக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. சதோ பிரதானம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூய்மையாக ஆகணும். 5 தத்துவங்களும் அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அதனால் ஆன உடல் நம்ம கிடைக்கும். அந்த சதோ பிரதானமாக இப்பயே ஆத்மா ஆயிடுச்சுன்னா நம்ம சொர்க்கத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்தே வர முடியும். அதனால் சொர்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட்டில் வரணும்னா நீங்கள் ரொம்ப தூய்மையாக ஆச்சாரமாக ஆயிடணும்னு சொல்லி சொல்கிறாரு. பிரம்மாச்சாரியாக ஆயிடணும்னு சொல்கிறாரு. ஆகையினால் பாபாவையும் கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். பிறகு இனிமையான வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம் அங்கே செல்ல வேண்டும். இப்போ நம்ம பாபாவை கண்டிப்பாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம பாபா கூட போக முடியும். அப்புறம் பாபா இருக்கிற இடம் இனிமையான வீடு அதையும் நினைவு செய்யணும். அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். கடைசியாக நம்மளை எல்லாரையும் அங்கே கூட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் செல்வம் ஆஸ்தியும் வேணும் இல்லையா? அடுத்து நம்ம திரும்ப பிறப்பிறப்பில் வரோம். இது அழிவற்ற நாடகம், இதுக்கு முடிவே கிடையாதுன்றதுனால திரும்ப நம்ம சத்தியோகத்தில் போய் நடிக்கணுன்றதுனால நமக்கு செல்வமும் வேணும், ஆஸ்தியும் வேணும். ஆகையினால் தங்களுடைய சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். அதனால இப்போ நீங்கள் சொர்க்கத்தில் அந்த மாளிகைகள்லாம் நான் எங்கே இருந்தேன், நான் தேவதையாக இருந்தேன், சொர்க்கம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் நினைவு செய்யணுன்றாரு. ஏனென்றால் நினைவின் மூலம் இந்த பலன் கிடைக்கிறது. இப்போ நம்ம அதெல்லாம் நினைக்க தான் அந்த பலன் கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்போ நமக்கு தெரியும் நம்ம கடவுளுடைய குழந்தை ஆயிட்டோம். பாபாவிடம் இப்போ அறிவுரை ஸ்ரீமத் பெற்று நாம் வரிசைகரமான முயற்சிப்படி சொர்க்கத்திற்கு செல்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ யார் பாபாவுடைய அறிவுரை ஏற்று அதன்படி மாறுறாங்களோ அவங்க வரிசைக்கிரமமாக சொர்க்கத்தில் போய் பிறவி எடுக்கிறாங்க. மற்றபடி மீதம் இருக்கிற ஆத்மாக்களை எல்லாருமே சாத்தி தாமத்திற்கு போயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம பாபா பேச்சு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க ஜீவன் முக்தி அடைஞ்சு சொர்க்கத்தில் போய் நடிப்பாங்க. மற்றவங்களாம் அந்த டைமில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 33 கோடி பேர்கள் தான் அலோடு. அதுலேயும் ஸ்டார்டிங்கில் 9 லட்சம் பேர் தான் நடிக்கிறாங்க. அப்புறம் போக போக தான் எண்ணிக்கை அதிகமாகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் 3 கோடி 2 கோடி வரைக்கும் தான் நடிக்கிறாங்க. மற்ற எல்லாமே திரேதா யுகத்தில் தான் வராங்க.
அதனால பாபா வந்து மற்றவங்க எல்லாரும் அந்த டைமில் எங்கே இருப்பாங்க, 800 கோடி பேரும் எங்கே இருப்பாங்கன்னா பரந்தாமத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. வீட்டிற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இப்போ எல்லாருமே முக்தி அடைஞ்சு தான் ஆகணும். யாரும் இங்கேயே வாழ முடியாது. இங்கேயே நான் ஒரு பல காலம் வாழ போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அறியாமை. ஏன்னா எல்லாரும் இப்போ உடலை விட்டு வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ராவண ராஜ்யம் என்பதும் குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது. இப்போ நமக்கும் தெரியுது இது ராவண ராஜ்யம், இது வந்து மாயாவுடைய ராஜ்யம் தான். இது நல்லதுக்கு காலம் கிடையாது, கெட்டதுக்கு தான் காலம். நல்லவங்களாம் இங்கே வாழ முடியாது, கெட்டவங்க தான் அதிகமாக வாழறாங்க இல்லையா. பொய் சொல்கிறவங்க தான் இப்போ காலமாக இருக்குது. இது ராவணராஜ்யம்ட்டு நமக்கு தெரியுது. இதற்கு மாற்றாக சத்தியுகத்திற்கு ராமராஜ்யம் என்ற பெயர் அளிக்கப்படுகிறது. அப்படியே உல்டாவா சொர்க்கம் வந்து ராமராஜ்யம், அங்கே நல்லவங்க தான் வாழ்வாங்க, அங்கே கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி கொலை கற்பழிப்பு எதுவுமே நடக்காது. சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா சொல்லவே மாட்டாங்க. அங்கே வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும். அரசியலும் ராஜ்யமும் ஒன்றாவே நடக்கும். அரசியலும் ஒரே ஆள் தான், லட்சுமி நாராயணன் தான் ரெண்டையுமே பார்த்துக்குவாங்க. அரசியலையும் பார்த்துக்குவாங்க, நாட்டையும் பார்த்துக்குவாங்க, வீட்டையும் பார்த்துக்குவாங்க. சுயராஜ்ய அதிகாரியாக இருந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாக லட்சுமி நாராயணன் தான் இருப்பாங்க. அதனால அங்கே எந்த அக்கிரம அநியாயமும் நடக்காது. இங்கே அதுக்கப்புறம் ராமராஜ்யத்தில் திரேதாயுகத்தில் 2 கலைகள் குறைந்து விடுகிறது. அவர்களே சூரிய வம்சத்தவர் மற்றும் இவர்களே சந்திர வம்சத்தவர் என்று சொல்லப்படுகிறது. 2 கலை குறைஞ்சவங்கள சந்திர வம்சத்தவர்கள்னு சொல்லுவாங்க. எப்படி கிறிஸ்துவ ராஜ்யம் ஒன்று தான் நடக்கிறதோ அதே போல இதுவும் கூட ஒரே ராஜ்யமே ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்போ எப்படி கிறிஸ்துவ ராஜ்யம் ஒன்று தான் இல்லையா, அது வெவ்வேறு பிரிவு பேர் வச்சிருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரே ராஜ்யம்தான். அதே மாதிரி தான் இதுவும் ஒரே ராஜ்யம்தான். ஆனால் அதில் சூரிய வம்சத்தவர் மற்றும் சந்திர வம்சத்தவர் தனித்தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்கள்லையும் கிடையாது. பாபா அமர்ந்து இப்போ புரிய வைக்கிறார். இதை தான் ஞானம் அல்லது நாலேஜ்ன்ட்டு சொல்லப்படுதுன்றாரு. இப்போ இதெல்லாம் நமக்கு பாபா சொல்லி தான் தெரியுது இல்லையா. மற்றவங்க இதெல்லாம் மனிதர்கள் யாரும் சொன்னதே கிடையாது. இதை தான் ஞானம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட்டது என்றால் ஞானத்திற்கு அவசியமே இல்லை சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. சொர்க்கத்தில் யார் யார் வரப்போகிறாங்க, யார் யார் ராஜா ராணி, யார் பிரஜை, எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியாக இதில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஞானம் சொல்கிறது முடிஞ்சிடும். ஞானத்துக்கு அப்புறம் அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா எல்லாமே நடைமுறையில் வந்துடும், அப்புறம் ஞானத்துக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஞானம் குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த ஞானத்தை இறைவனே வந்து ஞானப்பால், நேற்று சொன்னார்ல, நான் பிரம்மா மூலமாக ஞானப்பாலை கொடுக்குறேன். அவர் வந்து இப்போ குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் கற்றுக் கொடுக்குறாரு. சகோதர சகோதரிகளே, இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இது ஒரு முறை தான் வருகின்றது என்று தங்களுடைய சேவை நிலையங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்மளுடைய இந்த சென்டர்லலாம் பாபா சொல்கிறாரு, எழுதுங்க வெளியில் சகோதர சகோதரிகளே, இது வந்து புருஷோத்தம சங்கமம், இது ஒரு தடவை தான் வரும். கடவுளே ஒரு தடவை தான் வருவார், இந்த யுகமும் ஒரு தடவை தான் வரும். ஆத்மா உத்தமமாகிற யுகம். புருஷோத்தம சங்கம யுகம் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளலைன்னா இப்படி எழுதுங்க, கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கு நடுவில் ஒரு சங்கமம், அதுதான் புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்ட்டு எழுதணும்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே சங்கம யுகம் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமானதும் நன்மை விளைவிப்பதுமாக ஆகிவிடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப பரமாத்மாவுடைய துணை கிடைச்சிட்டு இல்லையா. இவ்வளவு நாள் நம்ம அனாதையா இருந்தோம், இப்ப கடவுளே நமக்கு துணைவன் ஆயிட்டாரு. அதனால இது மகிழ்ச்சிகரமான யுகம், நன்மை விளைவிக்கக்கூடிய யுகம்னு சொல்லி ஆகிறதுன்னு சொல்லி சொல்றார். நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகின்றேன் என்று பாபாவும் கூறுகின்றார். பாபா மற்ற யுகத்துல வர்றதில்ல. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இறுதி வரைக்கும் நம்ம நடிச்சு வந்தோம் இல்லையா, அந்த ஒரு இடத்துலையுமே கடவுள் வர்றதில்ல. இப்பதான் நம்ம கூடவே இருக்கிறார். கலியுக இறுதியில சத்தியுக தொடக்கத்துக்கு நடுவுல இந்த சங்கம யுகத்துல நம்ம கூடவே இருக்கிறாரு. இப்பதான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. எனவே சங்கம யுகத்தின் அர்த்தத்தையும் புரிய வைக்கப்படுகிறது. இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். விகாரம் நிறைந்த உலகத்தின் கடைசியிலையும் சிவாலயத்தின் ஆரம்பத்தை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கலியுகம் விகாரம் நிறைந்த உலகம், இதோட கடைசியிலையும் சிவாலயம்ன்றது கடவுளால் ஸ்தாபனை பண்ணப்பட்ட சொர்க்கம். அந்த உலகத்தினுடைய ஆரம்பத்த நேரத்தை தான் புருஷோத்தம சங்கமயுகம்ன்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே அனைவரும் விகாரிகளாக இருக்கிறாங்க. இங்க உலகமே விகாரிகள் தான் இருக்கிறாங்க இல்லையா.
எல்லாருக்கிட்டையும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்து சதவீதத்துல இருக்குது இல்லையா? சிலருக்கு அதிகமா இருக்கும், சிலருக்கு கம்மியா இருக்கும். இந்த யாருக்குமே பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உறவினர்கள் மேல பற்று, உடம்பு மேல பற்று, தன் உடம்பு மேலேயே பற்று இருக்கும். பற்று இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்ப இந்த தேகம் மேலதான் நமக்கு தேகம், தேகதாரி தான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாருமே இப்ப விகாரிகளா தான் இருக்கிறீங்கன்றாரு. அங்கே அனைவரும் நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்துல எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு வாழ்ந்தாலும் யாரும் யார் மேலயும் பற்றெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்கவங்க சுதந்திரமா இருப்பாங்க, சுதந்திரமா வாழ்வாங்க. 5 விகாரம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு வாழ்வாங்க. அந்த உடலையும் அவங்க வந்து அது இந்த உடல் என்னிது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அந்த உடல் வந்து இந்த உடல்ன்று இவ்வளோ அழகா இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதை அப்படியே சுற்றி தங்க மாளிகை, தங்க வைடூரியம்லாம் கொட்டி கிடந்தாலும் இது என்னிதுன்னு ஒரு தாட்டு கூட அவங்களுக்கு வராது. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில அவங்க இருப்பாங்க. அந்த 5 விகாரம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க சொர்க்கத்துல. எனவே நிர்விகாரிகளை தான் உத்தமமானவர்கள் என்று சொல்ல முடியும் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க? இங்க யார் இருக்கிறாங்க? இங்க எல்லாமே எண்ணிதுன்னு தான் இருக்கிறாங்க. எதா இருந்தாலும் எண்ணிது அப்படின்ற உணர்வு இருக்குல்ல. இந்த உடல் எண்ணிது, இந்த உடலையே ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். அப்ப இங்க யாருமே உத்தமமானவர்கள் கிடையாது. அங்கதான் எல்லாருமே உத்தமமானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்ம உணர்வுல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உத்தமமானவர்கள் சொல்றாரு. ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமமானவர்களாக இப்ப ஆகின்றனர் சொல்றாரு. ஆகையினால் இதனுடைய பெயரே புருஷோத்தம சங்கமேகம் என்ற இந்த விஷயங்கள் பாபா மற்றும் குழந்தைகளாக உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த பெயர் எதுக்காக பாபா எப்படி வச்சிருக்கிறாரு? புருஷோத்தம சங்கமயுகம்னா ஆத்மா உத்தமமாகற யுகம். இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல இந்த யுகம் வருது. அப்ப கடவுளே வராரு. அதனாலதான் இந்த பெயருடைய அர்த்தம் உங்களுக்கும் பாபாவுக்கும் தவிரதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. புருஷோத்தம சங்கமேகம் எப்போது நடக்கிறது என்பது யாருடைய சிந்தனையிலுமே வர்றதில்ல. ஆனா உலகத்தாருக்கு தெரியாது. இந்த புருஷோத்தம மாதம் இந்த இதுலலாம் சொல்லுவாங்க, மார்கழி மாசம் வந்து புருஷோத்தம மாதம் சொல்லுவாங்க. 12 மாசத்துல அந்த மாசத்துல என்ன பண்ணுவாங்க? கவுச்ச சாப்பிட மாட்டாங்க. அப்ப ரொம்ப பக்தி செய்வாங்க. அந்த ஆத்மா வந்து காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கோலம் போடுவாங்க. அந்த ஆண்டாள் அந்த பாடல்லாம் பாடுவாங்க, மார்கழி பாடல்லாம் பாடுவாங்க. பாடி அந்த ஆத்மா வந்து கொஞ்சம் அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அந்த டைம்ல அந்த மாதிரி புருஷோத்தம மாதம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு யுகமே இருக்குன்றது உலகத்தாருக்கு தெரியாது. இது லீப் இயர் மாதிரி, இது ஒரு லீப் யுகம். யுகத்திலேயே ஒரு லீப் யுகம் இருக்குது. இந்த டைம்ல ஆத்மா வந்து உத்தமமா மாறிடுது, கடவுளே வந்து மாத்திட்டு போயிடுறாருன்றது உலகத்துல யாருக்குமே சிந்தனை வர்றதில்லைன்றாரு. இப்போது பாபா வந்திருக்கிறாரு. அவர் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறாரு. இந்த மனிதர்களுடைய குணம்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா கடவுள்கிட்ட தான் வந்தது. அது நடுவுல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல நம்மளுடைய குணமே, இயற்கையான குணமே அமைதி, அன்பு. இதோட குணம் எல்லாமே மனித சிருஷ்டி விதையாகிய தந்தை அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்திருக்குது. அவர்தான் கடவுள். அவருக்கு தான் இவ்வளவு மகிமைகளும் இருக்கின்றன. அவர்தான் ஞான கடல், ஆனந்த கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராகவும் அவர்தான் இருக்கின்றார் பாபா சொல்றாங்க. ஞானத்தின் மூலம் சத்கதி நம்மளை அடைய வைக்கின்றார். பக்தியின் மூலம் சத்கதி என்று ஒருபோதும் நீங்க சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது பக்தி பண்ணா சத்கதி கிடைக்கும்ட்டு சொல்ல முடியாது. ஞானம், அறிவு, தெளிவு வந்தாதான் நல்ல கதியே ஏற்படுகிறது. அதனால ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது பாபா சொல்றாரு. மேலும் சத்தியோகத்தில் தான் சத்கதி ஆகும். மேலும் நமக்கு இப்ப சத்கதி இல்லை. இந்த உடலை விட்டு போய் அடுத்து நம்ம சொர்க்கத்துல பிறக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த நல்ல கதி, சத்தியமான கதி ஏற்படுதுன்னு சொல்றாரு. எனவே கண்டிப்பாக கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியோகத்தின் ஆரம்பத்துல சங்கமேகத்தில் தான் கடவுளே வருவாரு. பாபா எவ்வளவு தெளிவாக இப்ப புரிய வைக்கிறாரு. புதியவர்களும் அப்படியே கல்பத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்களோ அப்படியே தான் வருகிறாங்க, வந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. இப்பயும் நிறைய பிகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. போன கல்பம் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வராங்கன்னு சொல்றாரு. ராஜ்யம் அப்படிதான் ஸ்தாபனை ஆக வேண்டும். இப்ப நமக்கு என்ன தெரியும்? பாபா வந்து அவங்கவுங்க பூட்டை ஓபன் பண்ணி, புத்திய பூட்டை ஓபன் பண்ணி அனுப்பி விடுறாரு. அவங்கவுங்களுக்கு நேரம் வருது, அவங்கவுங்க வந்து ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு ராஜ்யம் அப்படிதான் ஸ்தாபனை ஆகணும்னு சொல்றாரு. இப்படிதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகணும். நாம் இறைவனுடைய சேவாதாரிகள், உண்மையிலும் உண்மையானவர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து காட்லி ஸ்டூடெண்ட், காட்லி சர்வெண்ட், இப்ப சர்வெண்டா இருக்கிறோம், அவருக்கு உதவியாளரா இருக்கிறோம். நம்ம உண்மையிலும் உண்மையானவர்கள், சத்தியமானவர் சிவனுக்கு நம்ம உதவி செய்யறோம் என்பது இப்பதான் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. ஒருவருக்கு மட்டுமே படிப்பிக்க முடியுமா? இப்ப பாபா வராரு,
ஒருவரை மட்டும் படிக்க வச்சு அவரை மாத்திட்டு போயிடுவாரா? எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஒருவர் பிரம்மா பாபா படிக்கின்றார், பிறகு இவர் மூலமா நீங்க படிச்சு மற்றவர்களுக்கும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஆகையினால் இங்கே இந்த பெரிய பல்கலைக்கழகத்தை இப்ப திறக்க வேண்டியிருக்கிறது. அதனாலதான் மதுபன் வந்து பெரிய யூனிவர்சிட்டியா, காட்லி யூனிவர்சிட்டியா திறந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அதனால இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி பாபா இறைவனே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாரு. முழு உலகத்திலும் வேற எந்த பல்கலைக்கழகமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் முழு உலகத்திலும் கிடையாது. ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. கடவுளே ஓப்பன் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுன்ட்டு உலகத்துல யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. கீதையின் பகவான் சிவனே வந்து இந்த பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார் என்பதை இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. புதிய உலகத்தின் எஜமானர்கள் தேவி தேவதைகளாக மாற்றுகின்றார். கடவுள் வராரு. எதுக்கு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்றாரு? நம்மளை வந்து சாதாரணமா இருக்கிற மனுஷனை புதிய உலகத்தினுடைய எஜமானர்களா தேவி தேவதைகளா ஆக்குறாரு. இந்த சமயத்தில் தமோ பிரதான ஆத்மாவாக ஆகிவிட்டது இல்லையா? இப்ப எல்லாருமே மோசமான ஆத்மாக்களா ஆயிட்டாங்க. பிறகு அந்த ஆத்மாவே தான் சதோ பிரதானமாக ஆகணும். பாபா புதுசு புதுசா ஆத்மாலாம் உருவாக்க மாட்டாரு. அதனாலதான் சொல்லுவாங்க, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றலாம், ஆனால் அதை வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படிதான் ஆத்மாவும். ஆத்மான்றது ஒரு எனர்ஜி மாதிரி, அதை அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அது வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ஆத்மாவை மாற்றலாம். இப்போ ஆத்மா கெட்டு போயிருக்குது, அந்த கெட்டு போன ஆத்மாவை நல்ல ஆத்மாவாக மாத்துறாரு. புதுசா ஆத்மாவெல்லாம் கடவுள் வந்து உருவாக்குறது இல்லை. இந்த சமயத்துல தமோ பிரதான ஆத்மாவா ஆயிடுச்சு. பிறகு அதே ஆத்மாவை தான் சதோ பிரதானமாக ஆகணும்னு சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த சமயத்தில் அனைத்துமே சமப்பிரதானமாக இருக்கிறது அல்லவா? இப்ப உலகம் கொண்டு, மனுஷங்க கொண்டு, இயற்கை கொண்டு, காத்து கொண்டு எல்லாமே மாசுபட்டிருக்கு. எல்லாமே தம பிரதானமா மோசமா ஆயிடுச்சுன்றாரு. நிறைய குமாரர்கள் கூட இப்ப தூய்மையா இருக்கிறாங்க, குமாரிகளும் தூய்மையா இருக்கிறாங்க. சிலர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க இல்லையா? ஆனா அவங்கள கடவுள் சொல்லி கல்யாணம் பண்ணிக்காமலாம் இல்லை. சாதாரணமாவே நிறைய பேர் கல்யாணம் ஆகலை, நிறைய வயசாகி கூட இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கிறாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வீட்டில் வந்து அவங்கள்ட்ட காசு பணம் இல்லை, வறுமை நிலையினால கல்யாணம் பண்ணிக்காமலே இருப்பாங்க, தூய்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சன்னியாசிகள் கூட அது மாதிரி தூய்மையா இருக்கிறாங்க. அவங்க வீடு வாசலே விட்டு தூய்மையா இருக்கணுன்றதுக்காகவே போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தூய்மை இல்லை. ஆனா முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த தூய்மை இல்லை, போயிடுச்சுன்றாரு. சன்னியாசிகள்கிட்ட கூட தூய்மை இல்லை. முதலில் ஆத்மாக்கள் வரும்போது அது தூய்மையாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பரந்தாமத்துல இருந்து இறங்கி வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆத்மா நடிக்க வரும்போது எந்த ஆத்மாவா இருந்தாலும் அது தூய்மையா தான் வருது, சதோ பிரதானமா தான் வருது. பிறகு தூய்மையாட்டதாக அதே ஆத்மா ஆயிடுது. ஏனென்றால் அனைவருமே இந்த நிலையை கடந்துதான் ஆகணும். எந்த நிலைனா சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ, தமோ பிரதானம் மோசமா ஆயுதம் ஆகணும், கடக்க வேண்டி இருக்கிறது என்பதை நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே நல்லவங்களாவே இருக்க முடியாது. அந்த சூழ்நிலை வந்து அவங்கள மாத்திடுது. கடைசியா எல்லாரும் மோசமா தான் ஆகணும். அப்புறம் கடவுள் வந்து எல்லாரையும் நல்லவங்களா மாத்துவாரு. அதனாலதான் மனிதன் என்பவன் தேவனாகலான்ற பாட்டுலாம் பாடியிருக்குது. கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாகி விடுவார்கள். இப்போது பாபா நேரடியாக அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறார். இந்த மரமானது தமோ பிரதானமானதாக உளுத்து போன நிலையை இப்ப அடைந்திருக்கிறது சொல்லி பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. பழசாயிடுச்சு இந்த மரம், எனவே கண்டிப்பாக இதனுடைய விநாசம் நடக்க வேண்டும். இப்ப ஏதாவது ஒரு பொருள் சுத்தமா இத்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இது வேஸ்ட், இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. அது மாதிரி ஒரு வீடு கூட ரொம்ப உளுத்து போச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? எல்லாமே டோட்டலா ஃபவுண்டேஷனே வீக்கா இருக்குன்னா ஃபுல்லா இடிச்சுட்டு ஃபுல்லா கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா வந்து இப்ப ரொம்ப இந்த உலகம் வந்து ஐசியூல இருக்குது, மோசமாயிடுச்சு, இதையுமே தாங்காது, அதனால இப்ப விநாசம் நடக்கணும்ன்றாரு. இது விதவிதமான தர்மங்களின் மரமாகும். ஆகையினால் இதை பெரிய லீலை என்று சொல்லப்படுகிறது. இந்த மரம் அந்த மரம்லாம் இப்போ ஒரு மாங்காய் மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் மாங்காய் விதை மட்டும்தான் இருக்கும், மாங்காய் முளைக்கும். ஆனா இது மனித சிருஷ்டி மரத்துல விதவிதமான மனுஷங்களுடைய மரம். இது ஒரே தர்மம் கிடையாது, விதவிதமான தர்மங்கள் இருக்குது. இது ஒரு பெரிய லீலைன்னு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு பெரிய எல்லையற்ற மரமாக இது இருக்கிறது. அது ஜட மரமாக இருக்கிறது. விதை போட்டீர்கள் என்றால் அந்த மரம் வருகிறது. இது விதவிதமான தர்மங்களின் விதவிதமான சித்திரங்களாகும். அனைவருமே மனிதர்கள் தான், ஆனால் அதில் நிறைய விதங்கள் பிரிவுகள் இருக்கின்றன. ஆகையினால் மிகப்பெரிய லீலைன்ட்டு இது சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. தர்மங்கள் அனைத்துமே எப்படி வரிசைகரமாக வருகிறது என்பதை நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நமக்கு பாபா சொல்லிட்டார் இல்லையா,
அந்த வந்து கல்பவருட்ச மரத்தில் எப்படியெல்லாம் தர்மம் உருவாகுது, அந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தில் தான் ஒரு ஒரு தர்மமாக வருது. முஸ்லீம், இஸ்லாம், கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம்லாம் எந்தெந்த நேரத்துக்கு வரணுமோ அந்தந்த நேரத்துக்கு அந்த தர்ம ஸ்தாபகர் வந்து ஸ்தாபனை செய்கிறாங்க. அப்போ விதவிதமான தர்மங்களை கொண்ட மனித சிருஷ்டி மரம் இதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். அனைவரும் செல்ல வேண்டும், பிறகு வர வேண்டும். இப்போ கடைசியாக பாபா வந்து இது தாங்காது, இது எல்லாம் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிறாங்க. சகோதரர்கள் தான், கிறிஸ்துவர்களுடைய சண்டை போட்டுக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரே மதத்தவர்கள் தான், ஆனால் ஏன் அந்த பிரிவுன்னே தெரியல, எதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஒன்றுமே புரியல. உலகமே வந்து அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. பாபா சொல்கிறார், இது திருத்த முடியாது, இதுக்கப்புறம் திருத்த முடியாது, அதனால் அனைவரும் செல்ல வேண்டும் சொல்லி சொல்கிறார். பிறகு வர வேண்டும். இப்போ எல்லாரும் போகணும், திரும்ப வந்து நடிக்க வரணும். இந்த நாடகம் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. இது உருவாக்கப்பட்ட நாடகம். இது கல்பமாக இதே தான் நடக்குதுன்றாரு. இது இயற்கையின் நாடகமாகும். இந்த நாடகமே இயற்கையாக உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அல்லது பரமாத்மாவில் எவ்வளவு நடிப்பு நிறைந்துள்ளது, இதுதான் இயற்கையாகும் சொல்லி சொல்கிறாரு. எது இயற்கை தெரியுமா? இந்த ஆத்மாவில் 84 பிறவி ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த பாட்டை எடுத்து எடுத்து நடிக்குது ஆத்மா. அப்படியே அந்த சிப்பு மாதிரி இருக்குது. போய் ஒரு உடலில் போகிறது, அந்த பாட்டை நடிக்குது. அடுத்து அந்த உடலுக்கு வீணாயிடுச்சா அதை விட்டுட்டு அடுத்த உடலுக்கு நுழையுது, அந்த பாட்டை நடிக்குது. எவ்வளோ நாள் அந்த உடலில் நடிக்கணுமோ அவ்வளோ நாள் நடிச்சுட்டு அந்த உடலை விட்டு கிளம்பிடுது. இதுதான், இது வந்து எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயற்கையாக இது நடக்குது இந்த நிகழ்வுன்னு சொல்கிறாரு. அதேமாரி பரமாத்மாவும் வராரு. அவர் வந்து பிறவியில் வர்றதில்ல, பிறப்பிறப்பில் வர்றதில்ல. ஆனால் அவர் வந்து பாடம் எடுத்துகிட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். பாடம் எடுத்து சத்கதி கொடுத்துட்டு அவர் அந்த நடிப்பை நடிச்சுட்டு போயிடுறாரு. பரம் ஆத்மாவை சேர்த்து பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அவரை தந்தை என்று சொல்கிறீர்கள், ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரம தந்தையாக ஆவார் சொல்லி சொல்றாரு. ஆத்மா தான் நடிப்பு அனைத்தையுமே நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நம்மளாம் நடிகர்கள். நம்ம ஆத்மா தான் நடிப்பை நடிக்குது. மற்றபடி இந்த உடம்பு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக நம்ம நடிக்கிறோன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். மனிதர்கள் இதை தெரிஞ்சிருக்கவில்லை, ஆனால் உலகத்தார் தெரிஞ்சிக்கல. இது உண்மைன்னு நினச்சிட்டு, அந்த வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிட்டு பாவம் அந்த அறியாமையினால இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இது வந்து ஒரு நாடகம்னு தெரியாமலே அந்த உடல்ல வந்து இது உண்மை, நம்ம இன்னும் ரொம்ப நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. சரி, சாது சன்னியாசிகள் ஆத்மா நிர்லேப்பு, பாவ புண்ணியம்லாம் ஒட்டாது, சரீரத்தில் தான் ஒட்டும், சரீரத்தை போய் கங்கையில் குளிச்சுட்டா பாவம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, சரீரத்தை கங்கையில குளிச்சா பாவம் போகாது, ஆத்மாவில் இருக்கிற பாவம் அப்படியே தான் இருக்கும். நீங்க செய்த பாவ புண்ணியம் அடுத்த பிறவி வரைக்கும் எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது வேற தெரியாமலே நீங்க அனுபவிக்கிறீங்க. ஒரு பிறவில செஞ்ச பாவத்தை அடுத்த பிறவில அனுபவிக்கிறீங்க, வெவ்வேறு உடல் மூலமா அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில் இந்த வார்த்தை தவறாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா நிர்லேப்புன்ற வார்த்தை தவறாகும். இதையும் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதி போட வேண்டும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஆத்மா நிர்லேப் கிடையாது அப்படின்றத பெரிய பெரிய எழுத்துல எழுதி போடுங்க. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பதே இல்லை. ஆத்மா எப்படி எப்படி நல்ல அல்லது கெட்ட கர்மம் செய்கிறதோ அதற்கேற்ப பலனை அடைகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ கர்மானாலே பார்த்தீங்கன்னா நல்ல கர்மம் செஞ்சால் நல்லதை அனுபவிக்கிறோம், கெட்ட கர்மம் செஞ்சால் கெட்டதை அனுபவிக்கிறோம். அதுக்கேற்ற பலனை ஆத்மா அனுபவிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. கெட்ட சம்ஸ்காரங்களினால் தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. இப்போ நமக்கே தெரியாமல் மற்றவங்க செய்கிறத பார்த்து நம்மளும் அதே மாதிரி செஞ்சு சில கெட்ட சம்ஸ்காரங்களை நம்ம ஆத்மா செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தூய்மையற்றவர்களாக ஆகிடுறோம்னு சொல்லி சொல்கிறாரு. ஆகையினால் தான் தேவதைகளுக்கு முன்னால் சென்று அவங்கள மகிமை பாடுறாங்க. இதே நம்ம கோயிலில் போய் கிருஷ்ணர் ராதையெல்லாம் புகழறோம். ஏன்னா அவங்களுடைய கர்மம் அந்த மாதிரி, அவங்க நல்லதை செஞ்சுட்டு போனாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நம்ம கெட்டதை செஞ்சுட்டு அவங்கள போயிட்டு நம்ம புகழ்ந்து பாடுறோம். எப்போது உங்களுக்கு 84 பிறவிகளை பற்றி தெரிந்து விட்டது. இப்போதான் நமக்கு கடவுளை வந்து புரிய வச்சு, நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்படி ஆயிட்டீங்க, நீங்கள் 84 பிறவி எடுத்துட்டு தான் இப்படி வந்திருக்கிறீங்க, இதை வேற எந்த மனிதர்களும் தெரிந்திருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அவர்களுக்கு 84 பிறவிகளை நிரூபித்து கூறுகின்றீர்கள் எனும்போது சாஸ்திரங்கள் அனைத்தும் பொய்யான்ட்டு கேட்குறாங்க. இப்போ நிறைய பிகேஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். 84 பிறவிகளை நிரூபித்து சொல்லும் போது அவங்களுக்கே என்ன டவுட் வருது, அப்போ சாஸ்திரம்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பாபா சொல்றாரு 84 லட்சம் பிறவிகளை எடுக்கிறது என்று கேள்விப்பட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்க சாஸ்திரத்துல 84 பிறவி இல்லை, 84 லட்சம் பிறவி, புல்லாகி பூவாகி புழுவாகி பூண்டாகி அப்படிலாம் சொல்றாங்களே. அப்ப 84 லட்சம் பிறவி, கல்லாகி மரமாகி அது மாதிரி கழுதையாகி ஒரு ஒரு உயிரினமா அப்போ ஓரறிவு 2 அறிவா பிறந்து 6 அறிவுக்கு வந்திருக்கிறான் மனுஷன் சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையில் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயே கீதை என்பதை பாபா அமர்ந்து இப்போது புரிய வைக்கிறார். இப்போ பாபா சொல்றாரு எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் கீதை தான். கீதையினுடைய சாரம் என்னவோ அதை நீங்க படிங்க. பாபா இப்போது நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப கடவுள் தான் உண்மையை சொல்றாரு. 84 லட்சம் பிறவி கிடையாது, 84 லட்சம் உயிரினங்கள் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம பிறக்கறது இல்ல. எந்த விதை போட்டா எந்த விதை எது முளைக்கும். இப்ப விதை போட்டா மாமரம் தான் விளையும் இல்லையா, ஆப்பிளா விளையும். அந்த மாதிரி நீங்க மனித விதை போட்டா மனிதன் தான் முளைப்பான். அது எப்படி குரங்கு வரும்? சரி, குரங்கு விதை போட்டா எப்படி மனுஷன் வருவான்? அதனால 6 அறிவு ஜீவன் 6 அறிவா தான் பிறக்குது. தேவதையா இருக்கிறவங்க தான் மனுஷனா மாறுறாங்க. மற்றபடி எந்த ஒரு உயிரினமாவும் மனிதர்கள் பிறக்கறது இல்ல. இது எல்லாமே தவறா எழுதியிருக்கிறாங்க. பாபா இப்ப நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் தூய்மையாக இருந்தோம். தூய்மையான இல்லற தர்மம் இருந்தது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நாம ஒரு காலத்துல தூய்மையா தான் இருந்தோம் இல்லையா. நமக்கே இப்பயே நம்ம பார்த்தோம்னா நமக்கு தூய்மையா இருக்கிறது தான் பிடிக்குது இல்லையா. நம்ம வீடெல்லாம் கிளீனா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த தூய்மை சம்ஸ்காரம் இருக்குது. நம்ம ஒரு காலத்துல தூய்மையான சத்தியுகத்துல இல்லற தர்மத்துல தான் வாழ்ந்துட்டு வந்தோம். இப்போது இதை தர்மம் என சொல்ல முடியாது. அதர்மிகளாக ஆகிவிட்டார்கள், அதாவது விகாரமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போ உலகமே பாருங்களேன் மோசமா இருக்கு. தர்மம்னே சொல்ல முடியாது, அதர்மம். ஏதாவது எது செஞ்சாலும் தவறு இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விகாரமுடையவர்களாக எல்லாரும் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலே அந்த உயிரோடைய மதிப்பு தெரியாம எல்லாத்தையும் கொலை பண்றாங்க. ஒரு உயிரினங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு உயிர் தானே, அதை நம்ம சாவடிச்சு சாப்பிட்றோமே, அதையும் யோசிக்க மாட்டாங்க. நம்மளும் ஒரு உயிர் தானே, எல்லாரும் செய்யறாங்கன்னா அவங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாவிகளா ஆயிட்டாங்கன்றாரு. இந்த விளையாட்டை குழந்தைகளாகிய நீங்க தான் இப்ப தெரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லையற்ற நாடகமாகும். இப்ப பாபாட்ட நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு டிராமா. இதை ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கும் பிறகு திரும்ப நடந்துட்டு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமாக இருந்தால் யாருமே இதை புரிந்து கொள்ள கூட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாருல அந்த ஞானம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இது 5000 வருஷம் தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதே லட்சக்கணக்கான ஆண்டுனுடைய விஷயம்னா பாபா சொன்னா கூட நம்ம புத்தியில ஏறாது. ஏன்னா அவ்வளவு ஆண்டுக்கான விஷயத்த எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? நம்ம நேற்று நடந்ததை கேட்டாலே மறந்து போயிடுவோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி அம்னீஷியாலாம் இருக்கும். இன்னைக்கு காலையில என்ன நடந்ததுன்னு கேட்டாலே மறந்து போயிருப்போம். இதுல 5000 ஆண்டுகளுடைய விஷயம் பாபா சொல்லும் போது ஏதோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இதே லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா எப்படி யாருமே புரிஞ்சுக்க முடியாது சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு இது நேற்றைய விஷயத்தை போன்றதாகும். நீங்க தேவதையா இருந்தீங்கல்ல, அது நேற்று நடந்தது. கல்கி பாத்துன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் கல்கி அவதாரம்னு சொல்லிட்டாங்க. ஹிந்தியில கல்லுனா நேற்றுக்கும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம். அதனாலதான் கல்கி பாத். பாபா சொல்றாரு இது கல்கி பாத், இது நேற்றைய விஷயத்தை போன்றதான். நேற்று தான் நீங்க தேவதையா இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரம்மாவனுடைய இரவு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாபா பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில இருக்கிறாருல்ல, உலகத்து உள்ளார இருந்தாதான் இந்த டைம் நேரம் இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம். அவர் வெளியே இருக்கிறதுனால அவருக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம நேற்று தேவதையா இருந்தோம், இன்னைக்கு இப்படி கடகறோம்னு தெரியுது அவருக்கு. 2500 வருஷம் ஒரு பகல் மாதிரி அவருக்கு தெரியுது. நேத்து தான் நீ இப்படி இருந்த தேவதையா, இன்னைக்கு இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியுது. நமக்கு 2500 வருஷம் எவ்வளவு பெருசா தெரியுது. அப்ப அத்தனை வருஷம் நம்ம தேவதையா இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் மீதி 2500 வருஷம் மனுஷனா மாறிட்டோம். பாபா சொல்றார் நீங்க சிவாலயத்துல இருந்தீர்கள், இன்று விகார உலகத்தில் இருக்கின்றீர்கள், பிறகு நாளை சிவாலயத்தில் இருப்பீர்கள் சொல்லி எவ்வளவு சாதாரணமா சொல்றாரு பாருங்களா. கல்கி பாத் இது நேற்றைய விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் கணக்கு அவருக்கு. அந்த ஒரு நாள்ன்றது அவருக்கு என்ன தெரியுமா கணக்கு? 2500 வருஷம். சிவபாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்ன்றது, பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் 2500 வருஷம். நீங்க நேத்து சொர்க்கத்துல இருந்தீங்க, இன்னைக்கு பாருங்க இங்க வந்துட்டீங்க. இரவுல நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க. நாளைய விஷயம் எதுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இப்ப நேத்து சிவாலயத்துல இருந்தீங்க, இன்று விகார உலகத்துல இருக்கிறீங்க. பிறகு நாளைக்கு எங்க போயிருவீங்க? சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
அவர் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு. சத்தியுகத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்றார், சொர்க்கத்தை சிவாலயம்னு சொல்லப்படுகிறது. திரேதாவை பாதி சொர்க்கம்ட்டு சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள், மறுபிறவில் வரத்தான் வேண்டும். பாபா சொல்றார், பிறந்தோன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப பிறந்துதான் ஆகணும். அதனால தான் பாபா பிறக்கவே வர்றதில்லை. அவர் பிறப்பிறப்புல மாட்டிக்க கூடாதுன்ட்டு அவர் வர்றதில்லை. அவர் அபோக்தாவா இருக்கிறாரு, மறுஜன்மம் எடுக்காதவரா அஜன்மாவா இருக்கிறாரு. ஏன்னா வந்தா மாட்டிக்கணும், திரும்ப திரும்ப பிறவி எடுக்கணும். அதனால தான் அவர் உள்ள வர்றதில்ல, சக்கரத்துக்குள்ள வர்றதில்ல. நம்ம சக்கரத்துல மாட்டிக்கிட்டோம், இந்த சக்கர வியூகத்துல இப்ப மாட்டிட்டு இருக்கிறோம். நீங்க இத்தனை ஆண்டுகள் சொர்க்கத்துல இருப்பீங்க, அப்புறம் மறுபிறவில நீங்க வரத்தான் வேண்டும். அதனால தான் நீங்க ராவண ராஜ்யத்துல வந்துட்டீங்க. இதனை ராவணராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அரை கல்பம் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்க என்னைக்கு நேத்து இல்ல, 2500 வருஷமாவே இப்படிதான் இருக்கிறீங்கன்றாரு. இவ்வளவு மோசமாயிட்டீங்கன்றாரு. இப்போது பாபா கூறுகின்றார், இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள். இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல, பரவாயில்ல, அழுக்காயிட்டீங்க, தூய்மை பண்ணிக்கலாம். நீங்க இல்லறத்துல இருங்க, ஆனா என்ன நினைங்க, தாமரை மலர் மாதிரி தூய்மையா ஆகுங்கன்னு சொல்றாரு. குமார் மற்றும் குமாரிகள் தூய்மையாகத்தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு பாபா சொல்றாரு, இல்லற மார்க்கத்துக்கு போகாதீங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி குமார்ஸ்க்கு சொல்றாரு, குமாரிகளுக்கும் சொல்றாரு. ஏனெனில் மீண்டும் தூய்மையாவதற்கு முயற்சி செய்ய வேண்டி வரும். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தூய்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீங்க இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க பிகேவாயி திரும்ப நீங்க தூய்மை ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும் புரிய வைக்கப்படுகிறது சொல்றாரு. அதனால இப்ப நீங்க பிகேவா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, சிஸ்டரா பிரதரா இருக்கிறீங்கன்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம் தூய்மையாக ஆகுங்கள் என்பதாகும். இப்ப கடவுளுடைய மகா வாக்கியம் என்னன்னா, தூய்மை ஆயிடுங்க. எனவே எல்லையற்ற தந்தை சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா பாபா சொல்றாரு. நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க முடியும். இப்ப நம்மள மாதா சொல்றாரு, நீங்க வீட்டிலேயே இருங்க, இருந்தாலும் தூய்மையா இருக்க முடியும் உங்களால, நான் சக்தி கொடுக்குறேன்றாரு. தாமரை மலருக்கு சமமாக நீங்க தூய்மையா இருக்க முடியும். நீங்க சிவனை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாயுமண்டலம் தூய்மை ஆயிடும்னு சொல்றாரு. பாபா 21 பிறவிகளுக்கு தூய்மையற்றவர்களாக ஆவதிலிருந்து காப்பாற்ற வந்திருக்கும் போது குழந்தைகளை தூய்மையற்றவர்களாக ஆவதற்கான பழக்கத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள் நம்மளை கேட்கிறாரு. 21 பிறவிக்கு ஆசி கொடுக்குறேன்றாரு, தேவதை ஆக்குறேன்றாரு. அப்புறம் எதுக்கு உங்க குழந்தைகளை தூய்மையற்றவரா ஆக்குறீங்க, அவங்கள ஏன் இந்த மாதிரி படுகுழியில தள்ளி விடுறீங்கன்னு நம்மளை கேட்கிறாரு. முதல் குல வழக்கங்களை மரியாதைகளை விட விட வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. இந்த உங்க குல வழக்கம், இந்த மரியாதைகள்லாம் இருக்கு இல்லையா, காலங்காலமா இத்தனை வயசானா கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட வேண்டி இருக்கும் பிகே ஆனான்னு சொல்றாரு. இது எல்லையற்ற விஷயமாகும் பாபா சொல்றாரு. குமாரர்கள் அனைத்து தர்மங்களிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் பாதுகாப்பாக இருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, ஏனெனில் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இப்ப மற்ற தர்மத்துல இருந்து கூட சில பிரதர்ஸ் வராங்க, பிகேவா ஆகுறாங்க, இருந்தாலும் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்றாரு. ஏன்னா இது ராவண ராஜ்யம், கண்டிப்பா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. வெளிநாடுகளில் கூட நிறைய மனிதர்கள் திருமணம் செய்வதில்லை, பிறகு கடைசியில் துணை வேண்டும் என்பதற்காக செய்து கொள்கிறார்கள். இப்ப வெளிநாட்டுல நிறைய இருக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணாமலே வாழ்வாங்க. கடைசியில ஒரு துணை வேண்டுன்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா குற்றப்பார்வையோட பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. இப்படி கூட உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, முழுமையாக பராமரிக்கிறார்கள், பிறகு இறக்கும் போது ஏதாவது அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இந்த மாதிரி வெளிநாட்டுல சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் பாத்துக்கிறாங்க, அப்புறம் சாகும்போது ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் தர்மத்திற்கென்று வைத்து விடுகிறார்கள், ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி விட்டு செல்கிறார்கள். வெளிநாடுகளில் கூட பெரிய பெரிய ட்ரஸ்டுகள் இருக்கின்றன, அவை இங்கேயும் கூட உதவி புரிகின்றன சொல்றாரு. நிறைய வெளிநாட்டுல இருந்து ட்ரஸ்ட்ல இருந்து நீங்க நமக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றாரு. வெளிநாடுகளுக்கும் உதவக்கூடிய ட்ரஸ்ட் எதுவும் இங்கே இருக்காது சொல்றாரு. இங்கே ஏழை மக்கள் தான் இருக்கிறார்கள், என்ன உதவி செய்வார்கள், ஆனா நம்மளால எந்த வெளிநாட்டுக்கும் உதவ முடியாது இந்தியாவில இருக்கிறவங்க, ஏன்னா இந்தியாவே ஏற்கனவே ஏழையா இருக்குது இல்லையா, ஏழை மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க, என்ன உதவி பண்ணுவாங்கன்னு கேட்கிறாரு. அங்கே அவர்களோட நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் பாரதம் ஏழ்மையானது அல்லவா, அதனால பாரதவாசிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது, பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக ஒரு காலத்துல கிரீடத்தை போல இருந்தது, நேற்றைய விஷயம்தான் அதுன்னு சொல்றாரு. நேத்து தான் பாரதம் தங்க குருவியா இருந்தது, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அவர்களே கூட சொல்றாங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி
3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கமாக இருந்தது, பூமியில சொர்க்கம் இருந்தது சொல்லி யார் சொல்றாங்க? கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க. பாபா தான் மாற்றுகின்றார். பாபா தான் அந்த மாதிரி சொர்க்கமா மாத்துறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு பாபா எப்படி மேலே இருந்து வருகின்றார் என்பதை இப்ப நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஞானக்கடலாக இருக்கிறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல், அதாவது அனைவரையும் தூய்மையாக்குபவர் ஆவார். கடவுள் ஞான கடல், பதித்த பாவனர், எல்லாருக்கும் நல்ல கதி வழங்குற வள்ளல், எல்லாரையுமே தூய்மையாக்குபவர் அவர்தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் என்னுடைய மகிமை பாடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப எல்லா புகழும் இறைவனுக்கென்ட்டு அவரோட மகிமை தானே எல்லாரும் போடுறாங்க. எல்லா தர்மத்திலையும் அவரை தான் புகழறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. நான் இங்கே உங்களை தூய்மையாக்க தூய்மையற்ற உலகத்தில் தான் வருகின்றேன். சிவனே சொல்றாரு பாருங்க, நான் உங்களை தூய்மையாக்கிறதுக்கு எங்க இருந்து வரேன்? பரந்தாமத்துல இருந்து இந்த பதீதமான உலகத்துலதான் வரேன்றாரு. நீங்கள் தூய்மையாகி விடுகிறீர்கள் எனும்போது முதலில் தூய்மையான உலகத்துல வரீங்க, நிறைய சுகத்தை அடைகிறீர்கள், பிறகு ராவண ராஜ்யத்துல வந்துடுறீங்க சொல்லி சொல்றாரு. நீங்க தூய்மையாயிட்ட பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க, நிறைய சுகத்தையும் அடைறீங்க, அதனாலதான் இப்ப நிறைய துக்கத்தை பார்க்க போறீங்கன்றாரு. ராவண ராஜ்யத்துல வந்துடுறீங்க ஆட்டோமேட்டிக்கா. பரம்பிதா பரமாத்மா ஞான கடல், அமைதியின் கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று என்னவோ பாடுறாங்க. ஆனால் எப்போது தூய்மையாக வருவார் என்பதை யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை சொல்லி சொல்றார். சிவராத்திரி கொண்டாடுறாங்க, சிவனை பத்தி புகழா பாடுறாங்க, ஞான கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவர்னு பாடுறாங்க. ஆனா எப்ப இந்த வேலையெல்லாம் செய்யறாருன்றது தெரிஞ்சிருக்கல. ஏன்னா அவர் தான் குப்தமா செய்யறாரு இல்லையா, நம்மளையும் குப்தமா வச்சிருக்காரு, அவரும் குப்தமா இருந்து இந்த வேலையை பண்றாரு. அதனால யாருக்குமே தெரியல. நீங்கள் என்னை மகிமை பாடுகிறீர்கள் அல்லவா என்று பாபா கேட்கின்றார். நம்ம தான் அவரோட புகழ் பாடுறோம் இல்லையா. இப்போது நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை அளித்து கொண்டிருக்கிறேன். இப்ப கடவுளே அவன் அருளால் அவன் தாள் வணங்கினவரே அவரோட அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் வருகின்றேன், எப்படி வருகின்றேன் என்பதையும் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் சொல்லி சொல்றாரு. சித்திரம் கூட இருக்கிறது. பிரம்மா ஒன்றும் சூட்சுமவதனத்தில் இருப்பதில்லை. இப்ப கடவுளே இறங்கி வராரு. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு இந்த புருஷோத்தம சங்கமயுகத்துல கடைசியில வராரு. எப்படி வராரு? பிரம்மா உடல்ல அவதரிக்கிறாரு. அதையும் உங்களுக்கு சித்திரம் இருக்குதுன்னு சொல்றாரு. பிரம்மா ஒன்றும் அங்க கிடையாது, சூட்சுமவதனத்துல கிடையாது, அவர் இங்கதான் இருக்கிறாரு, பூலோகத்துலதான் இருக்கிறாரு. அவர் உடல்ல அவர் பேரை பிரம்மான்னு மாத்தி பிரம்மாவோட காரியத்தை இவர் தான் செய்யறாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம். அதெல்லாம் காடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. காட் 3 வேலை செய்பவர் சொல்லி சொல்றாங்க. அவரே செய்ய மாட்டாரு, யார் மூலமா செய்வாரு. இப்ப பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறாரு. பிரம்மா கூட இங்கதான் இருக்கிறாரு, பிராமணர்களும் இங்கேதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவரை தான் கொள்ளு தாத்தா என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மா பாபா தான் கொள்ளு தாத்தா. ஆதாம் இவர் தான் கொள்ளு தாத்தான்னு சொல்லப்படுகிறதுன்றார். இதனுடைய மரம் பிறகு உருவாகிறது. அதுக்கப்புறம் இவர் தான் விதையா இருக்கிறாரு சிவன். அதுல இருந்து அந்த மரமே உருவாகுது. மனித சிருஷ்டியின் மரம் பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லவா சொல்லி சொல்றாரு. பிரஜாபிதா பிரஜைகளின் தந்தை இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அவருடைய பிரஜைகளும் இருப்பாங்க இல்லையா. பிரஜைகளின் தந்தை அவருனா அப்ப கண்டிப்பா அவருடைய பிரஜைகள் இருப்பாங்களே, அவங்க தான் பிராமணர்கள். நீங்க தான் அது பிகேஸ், உங்களை தான் நான் தத்தெடுக்கிறேன்றாரு. சரீரத்தின் வழி வந்தவர்களாக இருக்க முடியாது, கண்டிப்பாக தத்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இப்ப கடவுள் வராரு, பிரஜைகளை உருவாக்குறாருன்னா அவங்க உடம்பு மூலமா பிறந்தவங்களா, விகாரத்தின் மூலமா பிறந்தவங்களா இருக்க முடியாது, கண்டிப்பா தத்தெடுக்கணும். கடவுளே நம்மள சொந்த குழந்தைகள் நம்மள தத்தெடுக்கிறாரு. யார் மூலமானா பிரம்மா மூலமா தத்தெடுக்கிறாரு. எள்ளு கொள்ளு தாத்தா என்றால் கண்டிப்பாக தத்தெடுப்பார் அல்லவா, தத்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவீர்கள். இப்ப நம்மலாம் பிரம்மா மூலமா சிவனே தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள், பிறகு நீங்க தேவதைகளாக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் பிகே ஆகுறாங்களோ அவங்க போய் சொர்க்கத்துல தேவதை ஆகணும். இந்த படிப்பை படிச்சு பிராக்டிக்கலா மாத்துறாரு. ஒன்னும் அப்படியே ஜீபூம்பா போட்டெல்லாம் மாத்த மாட்டாரு. பிராக்டிக்கலா எப்படி மாத்தணுமோ மாத்துவாரு. யார் கேட்டாலும் சொல்லுவாரு. யார் வேணாலும் என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு,
இப்படியெல்லாம் மாற்றினேன், இப்படி தான் பாடம் எடுத்தேன், இப்படி தான் மாறினாங்க, அவங்க நடத்தையை மாற்றிக்கிட்டாங்க, உடலை விட்டு வரும்போது ஃபரிஸ்தாவாகி என்கிட்ட வந்துட்டாங்க, அடுத்த பிரிவில் சொர்க்கத்தில் போய் தேவதையாயிட்டாங்க, எல்லாத்தையும் காட்சி காட்டுவார். காட்சி காட்சியாக காமிச்சு புரிய வைப்பார். இதே நாங்கள் அங்கே போய் வந்து கேட்பாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, எனக்கு சொல்லவே இல்லை, இல்லை சொன்னாங்க, உங்களுக்கு வந்து சொன்னாங்க, நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லாத்தையும் காட்சி காட்டுவார். அதனால் யாரும் அவர்கிட்ட ஏன்னா அவர் கடவுள் இல்லையா, அவர்கிட்ட யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர் எல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு தான் போகிறாரு. சூத்திரன்லேருந்து பிராமணன், பிறகு பிராமணன்லேருந்து தேவதை. பாபா இப்போ வந்து நம்ம ரொம்ப மோசமாயிட்டோம். சூத்திரனா கலியுகத்தில் இருந்தோம், நம்மளை வந்து பிகே ஆக்குனாரு. இப்போ பிகேலேருந்து தேவதை ஆக்குறாரு. இது ஒரு குட்டிக்கரண விளையாட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. விராட ரூப சித்திரம் கூட இருக்குது இல்லையா, அங்கேருந்து அனைவரும் இங்கே கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே சூத்திரலாக இருக்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக வருவாங்க நம்மக்கிட்டன்றார். அனைவரும் வந்துவிடும் போது பிறகு படைப்பவரும் வருகின்றார். இப்போ மேலேருந்து எல்லா ஆத்மாக்களும் நடிக்க வந்த பிறகு டைரக்டர் வந்துடுறாரு. அவர் படைப்பவர், இயக்குனர் நடிக்கவும் செய்கின்றார். சில சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டரே நடிப்பாங்க, நடிகராகவும் நடிப்பாங்க, கடைசியாக வருவாங்க. அந்த மாதிரி இவரும் படைப்பவர், இவர் தான் படைப்பு கர்த்தா, இவர் தான் டைரக்டரு. ஆனால் இவர் நடிக்கவும் வருவார், கடைசியாக வருவார், வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. அதான் அவரே வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் சொல்கிறதுனால தான் நமக்கு தெரியுது, நமக்கு என்ன தெரியும். ஹே ஆத்மாக்களே, நீங்கள் என்னை தெரிந்துள்ளீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போ நம்ம அவர் தெரிஞ்சிட்டோம் இல்லையா, அவரு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராரு, அவரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க தான் அது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் தெரியுது கடவுள் வந்துட்டாருன்ட்டு, கண்டுபிடிக்காதவங்களுக்கு தெரியல. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் முதலில் சத்தியுகத்துல சரீரதாரிகளாக ஆகி எவ்வளவு நல்ல சுகத்தின் நடிப்பை நடத்தீர்கள். பாபா சொல்றாரு, நீங்களாம் என் குழந்தைகள். நீங்க முதல்ல எங்க திரும்ப நடிச்சீங்க, சொர்க்கத்துல அல்லாவின் தோட்டத்துல இருந்தீங்க. அப்ப சரீரதாரியா இருந்து எவ்வளோ சுகமா இருந்தீங்க தெரியுமா. பிறகு 84 பிறவி எடுத்து நீங்க எப்படி இவ்வளோ துக்கத்துல வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு துக்கத்துல வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி சக்தி இழந்த ஆத்மா இவ்வளோ துக்கத்துல இப்ப கிடக்குது. நாடகத்தின் படைப்பாளி, இயக்குனர், தயாரிப்பாளர் இருக்கிறாங்க அல்லவா, இது எல்லையற்ற நாடகமாகும். குழந்தைகளே, இது ஒரு சினிமா. நீங்க போய் சினிமா பாக்குறீங்களா தியேட்டர்ல, அதே மாதிரிதான் இது ஒரு சினிமா. நீங்க நடிக்கிறீங்க இல்லையா, நீங்க கூட ஹீரோ பாட்தாரி தான், நீங்களாம் ஹீரோவா இந்த டிராமால நடிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இது எல்லையற்ற நாடகமாகும். எல்லையற்ற நாடகத்தை யாருமே தெரிஞ்சுக்கல, ஆனா இது வந்து யாருமே புரிஞ்சுக்கலன்றாரு. பக்தி மார்க்கத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார்கள், மனிதர்களுடைய புத்தியில் அந்த விஷயங்களே நின்று விட்டது. பக்தி மார்க்கத்துல குழப்பி விட்டுட்டாங்க எல்லாம், பயம்புறுத்தி அதுதான் நம்ம மனசுல நிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா புரிய வைக்கிறது எதுவும் ஏற மாட்டேதுன்னா பக்தியில அந்த மாதிரி விஷயங்களை படிச்சுட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது பாபா கூறுகின்றார், இனிமேல இனிமையான குழந்தைகளே, இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் நிறைய இருக்கின்றன. ஒண்ணு கிடையாது, நிறைய கடவுள் அவங்கவுங்க எழுதின சாஸ்திரம் புக்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு புக்குன்னு கிடையாது, நிறைய இருக்குது. எப்படி விதையின் பொருள் சக்தி மரமாக ஆகிறது, இவ்வளவு சிறிய விதை மரம் எவ்வளவு அளவற்றதாக பறந்து விரிந்து விடுகிறது. வந்து பாத்தீங்கன்னா மரத்தினுடைய விதை வந்து சின்னதா தான் இருக்குது இல்லையா, இருந்தாலும் அந்த விதை எப்படி படர்ந்து அவ்வளவு பெரிய மரமாகுது. அது மாதிரிதான் பக்தி கூட அந்த அளவுக்கு விஸ்தாரமானது. அது மாதிரிதான் விதையா போட்டதுதான் பக்தி கூட அந்த மாதிரி முளைச்சிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் என்பது விதையாக இருக்கிறது, ஆனா எல்லாத்துக்கும் விதை வந்து ஞானம்தான். அதுல இருந்து தான் எல்லாமே வருது. அதில் எந்த பொருளுக்கும் அவசியமே இருப்பதில்லை. தங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். வேறு எந்த விரத நியமமும் இல்லை என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, ஒண்ணுமே செய்ய வேண்டாம், காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டினி கிடங்க, போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, தலையில மணிமுடி கட்டிக்கின்னு அத்தனை மலை தாண்டி போங்க, எதுவும் சொல்ல மாட்டாரு. எதுவுமே வேணாம், ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க போதும், வேற எந்த விரத நியமமும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் ஸ்ரீமத், இதை ஃபாலோ பண்ணுங்க போதும், இவை அனைத்தும் நின்று விடுகிறது, உங்களுக்கு சத்கதி கிடைத்து விடும். பிறகு எந்த விஷயத்திற்கும் அவசியமில்லை. எப்போ உங்களுக்கு நல்ல கதி கிடைச்சிருதோ பிகேஸ் எல்லாருக்கும், அப்ப பக்தியே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கும் அவசியம் இல்லைன்றாரு. நீங்கள் தான் அதிக பக்தி செய்திருக்கிறீங்க பாருங்க. நம்ம தான் வந்து பக்தி செய்யாதவங்க நம்ம கிடையாது, நம்ம தான் அதிக பக்தி பண்ணிக்கணும். அதனாலதான் அதோடைய பலன் ஞானம் கிடைச்சிருக்குது. நம்ம பண்ணாத பக்தியே கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, நாங்க பண்ணாத பக்தியே கிடையாது. எங்க பார்த்தாலும் அலைஞ்சு திரிஞ்சு இந்த உடம்ப வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்ப எங்களுக்கு ஞானம் கிடைச்சிச்சு, பக்தியோட பலனா கடவுளே கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் வந்துள்ளேன்னு சொல்லி சொல்றாரு.
குழந்தைகளே என்னை தேடி தேடி அலைஞ்சிங்களே, எத்தனை கோயில் குளம், எவ்வளோ விரதம் நியமம், எவ்வளோ கடைபிடிச்சிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்றாரு. வந்து உங்களுக்கு பலனை கொடுக்க வந்துட்டேன், இன்னும் நீங்கள் பக்தி பண்ண தேவையில்லைன்றாரு. இப்போ நானே கிடச்சிட்டேன், இப்போ என்ன செய்யணும்? புள்ளிய நான் ஆத்துமான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செஞ்சால் போதும். ஒரு இடமா உட்காந்து பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நடந்துக்கிட்டே பண்ணுங்க. உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணும்னா நீங்கள் நடங்க, அங்கே எங்கே வேணாலும் போங்க, சுத்துங்க, எங்கே வேணாலும் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க. ஆனால் எல்லாமே என் நினைவில் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் நினைவில் எதை செஞ்சாலும் சரி, கர்ம யோகியாக இருந்து அவரை நினச்சிக்கிட்டே எது செஞ்சாலும் ஆத்மாவில் இருக்கிற பேட்ரி சார்ஜ் ஆகிடும், பாவம் அழிஞ்சிரும். வேற எதுவுமே உங்களை நான் செய்ய சொல்லலை, உங்களை கஷ்டப்படுத்தவே நான் விரும்பலைன்னு சொல்லி சொல்கிறார். தேவதைகள் சிவாலயத்தில் இருந்தார்கள் அல்லவா, ஆகையினால் தான் கோயில்களுக்கு சென்று அவர்களின் மகிமை பாடுறாங்க. லட்சுமி நாராயண் கோயிலில் போய் ஏன் அவ்வளோ மகிமை பாடுறாங்கன்னா, அவங்க வந்து சொர்க்கலோகத்தில் இருந்தாங்க. சொர்க்கலோகன்றது சிவன் உருவாக்கிய ஆலயம். சிவாலயத்தில் இருந்ததுனால தான் அவங்கள வந்து மகிமை பாடுறாங்க. இப்போது பாபா புரிய வைக்கின்றார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன், ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. போன கல்பத்தில் நான் தான் உங்களுக்கு புரிய வச்சேன், ஞாபகம் இருக்கா? தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தந்தையாகிய என் ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்றால் இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாகங்கள் பஸ்மமாகிவிடும் சொல்லி சொல்றாரு. பாபா எதையெல்லாம் இப்போது புரிய வைக்கிறாரோ இதை கல்பகல்பமாக புரிய வைத்து கொண்டேதான் வருகின்றார். இப்போ என்ன நமக்கு புரிய வச்சாரோ அதே தான் போன கல்பம் புரிய வச்சாரு, அதே தான் அடுத்த கல்பமும் வந்து புரிய வைப்பாரு. இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னை நினச்சிங்கன்னா யோகா அக்னியில் உங்கள் பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறாரு. கீதையில் கூட சில வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது. மண் மனாபவ என்ற வார்த்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும் சொல்லி சொல்கிறார். நான் இங்கே வந்துள்ளேன் என்று சிவபாபா கூறுகின்றார். யாருடைய உடல் வருகின்றேன் என்பதையும் நானே தான் சொல்கின்றேன். பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்கள் சாரத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். சித்திரத்தை கூட காட்டுகிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வதே இல்லை. பாபா வந்து உடல் பிரம்மா உடல்ல வந்து தான் எல்லா வேத சாஸ்திரம் எல்லா சாரத்தையும் நமக்கு புரிய வச்சுட்டு போயிடுறாரு. சித்திரம் இருந்தா கூட புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றார் சிவபாபா. பிரம்மாவின் உடலின் மூலம் எல்லா வேதங்கள் போன்றவற்றின் சாரத்தை எப்படி சொல்கின்றார் என்பதை எப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பக்தி மார்க்கத்துல ஒரு படம் காமிச்சிருப்பாங்க. பிரம்மா வந்து வயசானவரா கையில வந்து சாஸ்திரம் வச்சிருப்பாரு, நிறைய அந்த ஓலைச்சுவடி மாதிரி வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சித்திரத்தை காமிச்சா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிவனே அவர் உடல்ல அவதரிச்சு, வயசானவர் உடல்ல அவதரிச்சு அந்த சாஸ்திரத்தை பத்தி புரிய வைக்கிறாருன்றதுக்கு தான் பக்தியில அந்த மாதிரி படம் இருக்கு. அதை பார்த்தா கூட புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் எல்லா வேதங்கள் போன்றவற்றின் சாரத்தை எப்படி சொல்கின்றார் என்று இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்க என்றார். நம்ம புரிஞ்சிட்டோம் இல்லையா? 84 பிறவிகளின் நாடகத்தின் ரகசியத்தை கூட உங்களுக்கு தான் புரிய வைக்கின்றார். இவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் நான் வருகின்றேன். இவர்தான் முதல் இளவரசனாக ஆகின்றார். பிறகு 84 பிறவிகளை வராரு, நல்லதுன்னு சொல்லி சொல்றார். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டே தூய்மையற்ற உலகாய குல மரியாதைகளை விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தையின் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ தூய்மையாக இருக்கணும். ஏன்னா நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருடைய தூய்மை சக்தியும் பாபாவுக்கு தேவைப்படுது. தேவதைகள் தூய்மையாக இருந்தால் தான், தேவதை மாதிரி ஆனால் தான் உலகத்தை நேர்கோட்டில் கொண்டு வர முடியும். அப்போ தான் சொர்க்கம் வரும். அதனால் பாபா வந்து தூய்மையாக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த டைமில் நம்ம அந்த குல மரியாதையை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு பாபாவை அவமதிக்கக்கூடாது, பாபாவுடைய விஷயங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லற விவகாரங்களில் தாமரை மலருக்கு சமமாக இருக்க சொல்கிறாரு. 2வது பாயிண்ட்டு, இந்த விதவிதமான பெரிய லீலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பது அல்ல. நல்ல கெட்ட கர்மம் செய்கிறது ஆத்மா மற்றும் அதனுடைய பலனை தான் ஆத்மா அடைகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது நம்ம நினச்சோன்னாலும் சரி, கெட்டது நினச்சாலே நமக்கு கெட்டது தான் நடக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு நினைக்கிறோம்ல, இவங்களுக்கு இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும், அது நமக்கே நடக்கும். அதான் கர்மாவனுடைய விளைவு. கர்மத்தின் விளைவு என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறோமோ அது நமக்கே திரும்ப வரும். இதுதான் வந்து கர்மாவினுடைய நேதி. எல்லாருக்குமே தெரியும் இது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு உயர்ந்த கர்மங்களை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்ம உணர்வுலேருந்து காரியம் செய்யும்போது, பாபா நினைவுலேருந்து செய்யும்போது நம்மளுடைய எந்த ஒரு செயலும் மற்றவங்களை போய் பாதிக்காது சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம்.
பாபாவின் சம்ஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுப பாவனை சுப விருப்பமுள்ளவர் ஆகுக. இப்போ நம்மளுடைய சம்ஸ்காரம்னு எதையாவது ஒன்று பண்ண போய் தானே பிரச்சனை ஆயிடுது. அதனால நீங்கள் எதுவுமே உங்களது கிடையாதுன்ட்டு நினச்சிக்கோங்க. பாபா தான் எண்ணிது. பாபாவுடைய சம்ஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக மாற்றக்கூடிய சுப பாவனை சுப விருப்பமுள்ளவர் ஆகுக. இப்போ சிவன் இருக்காருல்ல, அவர் வந்து அன்பே சிவம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தானே. அவர் எப்படி மற்றவங்களை போய் கெட்டது நினைப்பாரு? உலகமே அவருடைய குழந்தைகள் தான். அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நடிப்பு நடிக்க வந்திருக்கிறாங்க, அவங்க பாட்டு நடிக்கிறாங்கன்ட்டு சாட்சியாக இருந்து பார்க்குறாரு. ஆனால் எல்லாரும் ஒரு நாள் மாறுவாங்கன்ட்டு சுப பாவனை சுப விருப்பம் தான் வைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு பிடிக்காதவங்கள திட்டுவோம், நம்ம பிடிக்காதவங்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டோம், சுபபாவனையே வைக்க மாட்டோம். சுப விருப்பமே இதெல்லாம் எங்கே திருந்த போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் வந்து நம்ம சம்ஸ்காரம் நம்ம நினச்சினுக்கிறோம். ஆனால் அது வந்து ராவண சம்ஸ்காரம்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ வந்து பாபா மாதிரி நீங்கள் மாறிடுங்க. ஏன்னா பாபா சம்ஸ்காரம் தான் நம்மளுடைய சம்ஸ்காரமாக ஆகணும். பாபா சமான் நம்ம ஆகணும். அந்த மாதிரி ஆக்கக்கூடிய சுபபாவனை சுப விருப்பம் உள்ளவர் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போது வரை பல குழந்தைகளிடத்தில் வருந்துவது, ஒதுங்கிக் கொள்வது, பரசிந்தனை செய்வது அல்லது கேட்பது, மற்றவங்கள பற்றி பேசுறது இல்லைன்னா கேட்கறது, சொல்வதற்கான விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கிறது. இப்போ வரைக்குமே பாபா பார்த்தாராம் நிறைய பேர்ட்ட வருந்துவது, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஒதுங்கிறது, யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது, ஒதுங்கி தனியாக போயிடுறது. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. சிலர் வந்து பரசிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, மற்றவங்கள பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறது, இவங்கள பற்றி அவங்கள்ட்ட பேசுறது, இது மாதிரி நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கிறது. அவற்றை என்ன செய்வது, என்னது சம்ஸ்காரம்ட்டு சொல்கிறாங்க. இது பாபா கேட்டார்னா, பாபா என்ன பண்ணுறது, இது வந்து 63 ஜென்மமாக ஒட்டிக்கிச்சு பாபா, இதை மாதிரி என்னால் செய்யாமல் இருக்கவே முடியல, அது என் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இது போன்ற, அதாவது என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியாது, கவலைப்பட்டே பழகிருச்சு, யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நான் ஓரம் ஒதுங்கிடுவேன் பாபா, எனக்கு அவங்க கூடலாம் பழக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிலர் வந்து மற்றவங்கள பற்றி பேசாமல் அவங்களால இருக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதை கேட்டால் இது என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லிடுறாங்களாம். இது போன்ற வார்த்தைகளை கூறுகின்றனர். இந்த எனது வார்த்தை முயற்சியில் தளர்வாக்கி விடுகிறது. இந்த மாதிரி யாரெல்லாம் எனதுன்னு சொல்றீங்களோ உங்க முயற்சியில தளர்வாக்கிடுது சொல்றாரு. இது எப்படி எனதுன்னு சொல்றீங்க? இது ராவனுடைய பொருளாகும், என்னுடையது அல்லன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப மாயாவாசமாகி அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது மாயாவுடைய பொருள், அது உங்களது கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனால் எது பாபாவின் சம்ஸ்காரமோ அதுவே பிராமணர்களின் நிஜமான சம்ஸ்காரமாகும் சொல்றாரு. நேற்று சொன்னார்ல, பிராமணர்களுடைய இது சம்ஸ்காரனால என்ன சக்திசாலியா இருக்கிறது தான். அவங்க எப்பயுமே சோகமா கவலையா அந்த அந்த போராடுற சம்ஸ்காரமே பிராமணர்களுடையது கிடையாது. அது வந்து சத்திரியர்களுடையது. அந்த மாதிரி இருக்கிறவங்க திரேதாயுகத்துல போவாங்கன்னு சொன்னார்ல நேத்து. அதனால பிராமணர்களுடைய நிஜமான சம்ஸ்காரம் எதுனா அது பாபாவுடைய சம்ஸ்காரம் தான் சொல்றாரு. அந்த சம்ஸ்காரம் என்னன்னா விஸ்வ கல்யாணக்காரி, எல்லாருக்கும் நன்மை ஏற்படும், எல்லாரும் நல்லா இருக்கும், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், அதுதான் வந்து பாபாவுடைய சம்ஸ்காரம். அதனால விஸ்வ கல்யாணக்காரியா இருக்கிறது தான் பாபாவுடைய சம்ஸ்காரம். சுப சிந்தனை செய்வாங்க, அனைவருக்கும் சுபபாவனை சுப விருப்பம் கொண்டவர் தான் உண்மையான பிராமணர்களுடைய நிஜமான சம்ஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: யாரிடத்தில் சக்திகள் உள்ளனவோ அவர்களே சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள். நேற்று மாஸ்டர் சர்வசக்திவான் யாருன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து யாரிடத்துல சக்திகள் இருக்குதோ அவங்களே வந்து சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரியா எப்பயுமே இருப்பாங்க. எல்லா சக்திகளும் அவங்கள்ட்ட இருக்கு, எப்போ வேணாலும் கூப்பிட்டா அது வந்து வேலை செய்யுது. இப்போ பொறுமை சக்தி இல்லை அப்படின்னா, பொறுமையை கூப்பிட்றோன்னா உடனே நம்ம பொறுமையாயிரும். அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறோம்னா நம்ம கிட்ட பொறுமை சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்ப யார்கிட்டலாம் சக்தி இருக்குதோ அவங்களே வந்து சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரியா ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.